வணக்கம் நண்பர்களே. செங்கோன்மை அதிகாரத்துல நாம முதல் குறள் பார்த்திருக்கோம். இப்போ 2வது குறள் நம்ம பார்க்க முதல்ல முதல் குறள்ல ஒரு மன்னன் எப்படி அவன் முறை செய்ய வேண்டும். அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவன் நீதி பரிபாலனம் அவன் பண்ணும் பொழுது அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 2வது குறள்ல அவர் சொல்லியிருக்கிறது ஒரு ஒரு செங்கோல் முறையில தன்னுடைய நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த மன்னன் அந்த மக்களுக்கு அவன் எவ்வளவு வேண்டியவன், அவன் இல்லாமல் அவர்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற அத உதாரணத்தை சொல்லி சொல்ற. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி சொல்லப்படவே இல்ல. ஒரு மன்னன் ஒரு முறை செய்யும் மன்னன் அந்த நாட்டு மக்களுக்கு அவன் எவ்வளவு எசென்சியல், எவ்வளவு முக்கியமானவன், எவ்வளவு தேவையானவன் என்பது இந்த குறள்ல அவரு சொல்றார். அதுக்கு ஒரு சொல்லக்கூடிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த முறை செய்யக்கூடிய மன்னவன் எவ்வளவு முக்கியங்கிறதோட அவன் எவ்வளவு பெரிய அதாவது அவனை ஒரு சிறப்பித்து கூறுறது இந்த உலகத்துல உள்ள ஒரு மலைக்கு அவர் ஒப்பிடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மக்கள் தான் அவங்க இந்த மன்னனை தவிர்த்து அவர்கள் வேற ஒன்று அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாம அவர்கள் இல்ல அப்படிங்கிற நிலை இருக்குன்னா ஒண்ணு இருக்கு. அது என்ன? அத சொல்லும்போது அவர் சொல்றாரு, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம். உலகம் உலகம் உலகம்ங்கிறது எல்லாம், உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் அதுல எல்லாமே வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் அது மேல இருந்து வரணும். அந்த மழை வரணும். அது வந்தாதான் இந்த உலகத்துல ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்றாரு, பசும் புல் தலை காண்பது அறிவு. தலை பசும்புல் நீங்க நீங்க போனீங்கன்னா அப்பெல்லாம் மழை பெய்த இடத்துல அப்போ இந்த புல்கள் அப்படி முளைக்கும் போது முதல் நாள் நீங்க பார்க்கும்போது வெறும் பிளைன் ஒயிட்ஸ் அந்த சாண்டு தெரியும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த அந்த பசும லைட்டா தெரியும். அதான் அந்த பசும்புல் வந்து அப்டி அப்டி தரைய காமிக்கும். அவங்க வந்து வெளிய வராங்களாம். அப்போ அத மாதிரி அந்த "பசும்புல் தலை காண்பது அரிது" அப்படின்னு சொன்னார்ல. அது மாரி எல்லாவற்றிற்கும் இந்த மழை வந்து மிக மிக அவசியம். அதாவது எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுமே எல்லாமே வந்து அந்த மழையத்தான் வான் நோக்கி அந்த வான்ல இருந்து ஒண்ணு வரலன்னா அங்க வந்து ஒண்ணும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அது அங்கிருந்து வரணும். அப்பதான் வாழ முடியும். அது இருந்தா தான் உலகில் உயிர்கள் வாழும். அப்போ இன்னைக்கு இப்ப மழைய சொல்லிட்டாரு. அடுத்தால அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தால வந்து ஒண்ணு உண்டுன்னா, மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இந்த மன்னவன் வந்து அவன் தன்னுடைய கோலை செங்கோலாக செம்மையான ஒரு கோலாக கொண்டு அவன் ஆட்சி புரியும் பொழுது, அதை நோக்கித்தான் இந்த குடிகள் எல்லாம் வாழ்கிறார். வேற எதனாலையும் கிடையாது. அந்த மன்னன் வந்து அப்படி வந்து அவன் வந்து அ அதத்தான் அவரு அத சொல்ற மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அப்ப இந்த மன்னருடைய அப்படி ஒரு அந்த செங்கோலை அ கை கொள்ளக்கூடிய அந்த மன்னன் வந்து இந்த குடிகளுக்கு குடிகள் 2 குடிகள் மட்டுமில்லாம உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மட்டும் எல்லாமே சேர்ந்து அந்த வான நோக்கித்தான் வாழுது. இந்த குடிகள் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி அவனுடைய கோலை நோக்கித்தான் வாழுகின்றன. அவன் வந்து அந்த அரசாட்சி அரசு அறத்தின் ஆட்சியாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் வந்து சாதாரணமா அவங்க பாட்டுக்கு எல்லாமே வாழ்ந்துட்டு அது இல்லாத பொழுது அப்படி இருக்கும் பொழுதுமே உலகத்துல வந்து நம்ம வந்து அன்றாடம் பல விஷயங்களை பார்ப்போம். அதனால அஹ், மக்களுடைய நடவடிக்கைகள் இதுலெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்கோம். ஆனா அதுகள் இருந்தாலும் அதுகள் எல்லாமே வந்து மன்னனுடைய பார்வைக்கு போய் எல்லாத்திற்குமே வந்து ஒரு நீதி வழங்கி அவன் வந்து அந்த இதுல காப்பாத்துறான். அப்ப அந்த நீதியிலேயே அந்த மக்களுடைய எல்லா தவறான நடவடிக்கைகள் எல்லாமே சரியாயிடும். எல்லாம் ஒழுங்காயிருதான். அப்படி ஒரு மன்னவன் கோலை நோக்கி வாழும் குடி போல இந்த மேல நோக்கி வாழக்கூடிய உயிர் போல இந்த மன்னவன் கோல் அப்படிப்பட்டது. அதை நோக்கி வாழும் குடி என்பது ஒரு பெரிய ஒரு கம்பாரிசன். ஆனா வந்து கொடுத்திருக்காங்க. சரி. அடுத்தால என்ன சொல்றாருங்கிறத நம்ம அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.